காஸ்பரோவ் வெர்சஸ் உலகம் 1999ஆம் ஆண்டில் இணையத்தின் மூலம் நடைபெற்ற ஒரு விசேஷமான சதுரங்க போட்டிதான் காஸ்பரோவ் வெர்சஸ் உலகம். இது ஒரு சாதாரண போட்டி அல்ல, கன்சல்டேஷன் கேம் எனப்படும் ஒரு தனித்துவமான விளையாட்டு. இந்த போட்டியில் பிளாக் சைட் காய்களை உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கானவர்கள் இணைந்து விளையாடினர். அவர்கள் ஒவ்வொரு மூவையும் வாக்கெடுப்பின் மூலம் தேர்வு செய்து விளையாடினர். மறுபுறம் ஒயிட் சைடு காய்களை உலகின் முன்னணி சதுரங்க வீரர் கேரி காஸ்பரோவ் தனியாக விளையாடினார். 75க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 50,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை MSN கேமிங் ஜோன் என்ற இணையதளம் ஏற்பாடு செய்தது. மேலும் ஃபர்ஸ்ட் USA பேங்க் இதற்கு ஆதரவு வழங்கியது. 4 மாதங்களுக்கு நீண்ட இந்த போட்டியில் மொத்தம் 62 மூவ்கள் விளையாடப்பட்டன. இறுதியில் காஸ்பரோவ் இந்த போட்டியில் வெற்றி பெற்றார். இந்த விளையாட்டை இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கலாம். காஸ்பரோவ் பின்னர் கூறியதாவது: என் வாழ்க்கையில் நான் இதுவரை எந்த ஒரு விளையாட்டிலும் இவ்வளவு முயற்சி எடுத்ததில்லை. இது சதுரங்க வரலாற்றிலேயே மிகச் சிறந்த விளையாட்டு என்று காஸ்பரோவ் கூறினார். 1990களில் காஸ்பரோவ் உலக சதுரங்கத்தின் தலைசிறந்த வீரராக கருதப்பட்டார். இந்த இணைய போட்டி குறித்த யோசனை 1997ஆம் ஆண்டு டீப் ப்ளூ உடன் நடந்த அவரது போட்டிக்கு பிறகு உருவானது. அவரது நண்பர் ஃப்ரெட் ஃப்ரைடெல் இந்த யோசனையை ஜெர்மன் பத்திரிகையான டெர் ஸ்பீகல் உடன் இணைந்து செயல்படுத்தலாம் என்று பரிந்துரைத்தார். ஆனால் அது அப்போது செயல்படவில்லை. பின்னர் இணையத்தில் தனது செல்வாக்கை அதிகரிக்க காஸ்பரோவ் விரும்பினார். இதற்காக பெரிய அளவிலான இணையதளமாக மைக்ரோசாஃப்ட்டுடன் இணைந்து இந்த போட்டியை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த போட்டி சுவாரஸ்யமாகவும் தரமாகவும் இருக்க பல புதிய முறைகள் பயன்படுத்தப்பட்டன. சாதாரண வாக்காளர்களுக்கு உதவ ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டனர். உலக அணிக்கு உதவ இளம் சதுரங்க நட்சத்திரங்கள் சேர்க்கப்பட்டனர். எட்டியன் பேக்ராட், ஃப்ளோரின் ஃபெலிகன், இரீனா குருஷ், எலிசபெத் பயத் ஆகியோர். டேனியல் கிங் முழு போட்டிக்கும் விளக்க கமெண்டேட்டராக இருந்தார். விளையாட்டு நடைமுறை கேம் ஃபார்மேட்: ஒவ்வொரு நாளும் ஒரு மூவ் மட்டுமே நடந்தது. 12 மணி நேரம் காஸ்பரோவின் மூவ், 12 மணி நேரம் ஆலோசகர்களின் ஆய்வு, 18 மணி நேரம் உலக அணியின் வாக்கெடுப்பு, 4 மணி நேரம் மூவை உறுதிப்படுத்துதல். மேலும் MSN தளம் விவாதிக்க ஃபோரம் வசதியையும் வழங்கியது. உலக அணிக்கு கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் மிகப்பெரிய உதவியாக இருந்தது. த கம்ப்யூட்டர் செஸ் டீம் போன்ற குழுக்கள் கணினி மூலம் பல மூவ்களை ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்கின. காஸ்பரோவ் கூட சில சமயங்களில் யூரி டொகோயன் மற்றும் போரிஸ் ஆல்டர்மேனின் ஆலோசனையை பெற்றார். இந்த போட்டி 1990 ஜூன் 21 அன்று பிரையண்ட் பார்க்கில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியுடன் ஆரம்பமானது. இதில் காஸ்பரோவ் மற்றும் உலக அணியின் ஆலோசகர் இரீனா குருஷ் கலந்து கொண்டனர். இந்த போட்டி நமக்கு ஒரு லெசனை சொல்கிறது. ஒரே மனிதன், சரியான யோசனை, கவனம் மற்றும் தீர்மானம் இருந்தால் முழு உலகத்தையும் எதிர்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் அந்த விளையாட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.